வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தாத்தா இருக்காருல்ல, அவரு ஊருக்கு வராரு. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்கு வராரு. வந்ததோட பாட்டி வந்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு, என்னங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, அவர் கேக்குறாரு, என்னம்மா, நான் கோவிலுக்கு போனேன், கோவில்ல வேலை முடிஞ்சிட்டு சரின்னு வந்தேன். அதுவும் கும்பாபிஷேகம் சிறப்பா முடிஞ்சிருச்சு, அப்புறம் நான் வராம என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப தாத்தா வந்து அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, ஐயா வணக்கம் ஐயா, நீங்க இந்த ஊர்ல இல்லாதது பெரிய குறையா இருந்துச்சியா. அப்ப அவரு சொல்றாரு, அந்த குறையதான் என் பேரன் தீர்த்திருப்பானே. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாங்கய்யா, நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க இல்லாத குறைய உங்க பேரன் தீர்த்துட்டாரு. அப்ப தாத்தா கேக்குறாரு, சரி கோவில் கும்பாபிஷேகம்லாம் எப்படி இருந்துச்சு, சிறப்பா நடந்துச்சா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா, எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றியாச்சுல்ல அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர்கள் அந்த தாத்தாவை பார்த்துட்டு ரொம்ப அமைதியா நிக்கிறாங்க. தாத்தா கேக்குறாரு, என்ன கேக்க கேக்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. அவங்க கேக்குறாங்க, தாத்தா என்ன பிரச்சனையா, என்ன பிரச்சனை ஆயிட்டு, கோவில் கும்பாபிஷேகத்துல யாராவது கலாட்டா பண்ணாங்களா, அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க வேண்டியது தானே. அப்ப அவங்க கேக்குறாங்க, இல்லையா, கோவில் கும்பாபிஷேகத்திலேயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சியா. அப்ப சேதுபதி கேக்குறாரு, என்ன சொல்றீங்க, கோவில் கும்பாபிஷேகத்துல பிரச்சனையா, பேராண்டி என்னையா நடக்குதுங்க, இந்த விஷயத்த பத்தி நீ என்கிட்ட எதுவும் சொல்லலையே. பாட்டி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் நான் தடுத்தேன், இல்லைன்னா பேர முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிருப்பான். அப்ப தாத்தா கேக்குறாரு, இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்க, ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம தாத்தா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டதும் தாத்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த காளியம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாளா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா தப்பு என் மேலேயும் தானே, நான் அத்தை கிட்ட முன்கூட்டியே உண்மையை சொல்லி இருந்திருக்கணும், ஆனா நான் தான் தாத்தா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்ப தாத்தா சொல்றாரு, பேராண்டி நீ எந்த தப்பும் பண்ணலையா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ அப்படி ஒரு முடிவெடுத்த அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்யா. அதுக்காக நான் என்னைக்குமே உன் மேல கோவப்பட மாட்டேன், நீ இந்த ஊருக்கு நல்லதுதான் யோசிப்ப. நீ பாருயா, இருக்கட்டும், சரி ரேவதி எங்கய்யா, அவளையும் அந்த ஈஸ்வரி கூட்டிட்டு போயிட்டாளா. அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, ஐயா அந்த அம்மாவுக்கு கார்த்தி தம்பி கூட தான் வாழணும் அப்படின்னு ஆசை, ஆனா ஈஸ்வரி அம்மா அவங்க பொண்ணை புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டு போனா தெரியுமா, அதை எங்களால பார்க்கவே முடியல. ஒரு செகண்ட் ஈஸ்வரி அம்மா கிட்ட நாங்க எல்லாருமே சேர்ந்து கேட்டிருக்கலாம், ஆனா உங்க எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. இதனால பெரிய பிரச்சனை வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால தாங்கயா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. அதுக்கு சேதுபதி சொல்றாரு, பரமேஸ்வரி நீ கூட எதுவுமே சொல்லலையா. பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க அவ எங்கெங்க பேச விட்டா, அவ அந்த அளவுக்கு ஆவேசத்தோட இருந்தா, அவகிட்ட எந்த விஷயமே பேச முடியாத அளவுக்கு கோவத்தோட இருந்தா, அவகிட்ட ஏதாவது பேசியிருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருக்குங்க, அதனாலதான் நான் எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கு சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி நம்ம வீட்டோட பொண்ணு, நம்ம வீட்டு மருமக, நம்ம பேரனை கல்யாணம் பண்ணி இருக்கிறவ நம்ம வீட்டுலதான் இருக்கணும் சட்டப்படி. அதனால நான் போயிட்டு இப்பவே என் பேத்திய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா அத்தை ரொம்ப கோவத்தோட இருக்காங்க, நீங்க போனா பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா முடிவெடுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரியா, எனக்கு முக்கியம் உன்னோட வாழ்க்கை தான், அதை தவிர்த்து வேற எனக்கு எதுவும் முக்கியமே கிடையாது. நான் போய் இப்ப ஈஸ்வரி கிட்ட கேக்குறேன், அபிராமி உன்னை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் நம்பி என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கா. இப்படி நீ பேசுறது எனக்கு பிடிக்கல, நான் எப்படியாவது உன்னையும் ரேவதியையும் சேர்த்து வைக்கிறேன், அது என்னோட பொறுப்பு அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சோகமா இருக்கு. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, தாத்தாவை எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு. பரமேஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, பேராண்டி அதான் தாத்தா போய் கேக்குறேன்னு சொல்றாரு இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருயா,
உடனே ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தியோட கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சும் இவரை அனுப்புறது எனக்கு சரிப்பட்டு வரல. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, அதெல்லாம் தாத்தா பாத்து பாரு, அவருக்கு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியும், நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சேதுபதி ஊர் தலைவர்கள் 4 பேரை கூட்டிக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சேதுபதி வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி சத்தம் போட, அப்ப வில்லி சவுண்ட கேட்டுட்டு என்ன இது, அந்த சேதுபதியோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்ததோட சேதுபதி நிக்கிறத பார்த்துட்டு, ஏய் உனக்கு யாரு உரிமை கொடுத்தது இங்க வந்து நிக்கிறதுக்கு, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, அப்ப தாத்தா சொல்றாரு, ஏய் நான் உன்கிட்ட பேச வரல, இந்த வீட்டுல ஈஸ்வரி கிட்ட பேச வந்த, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்கு, அக்காவுக்கு பதிலா முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு நிறைய உரிமை இருக்கு, நீ தேவையில்லாம இந்த இடத்துல நின்னு வந்து பேசுற, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாரு, நீ இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா, போயிட்டு ஈஸ்வரிய கூப்பிடு. ஏ ஈஸ்வரி, நீ வராம எதுக்கும் உன் தங்கச்சியை அனுப்புற, உனக்கு என்ன நேரடியா பாக்குறதுக்கு பயமா இருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கும் தாத்தாவோட சத்தம் கேக்குது. என்ன இது, தாத்தாவோட சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு, தாத்தாவா வந்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியில வந்து பாக்குறாங்க. அப்போ தாத்தா நிக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. தாத்தா அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி டக்குன்னு வந்துட்டு, ஏ ரேவதி நில்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாத்தா நேரா ஈஸ்வரிய பார்த்து, வா ஈஸ்வரி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாயிட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு யாரு இங்க வரத்துக்கு உரிமை கொடுத்தது, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்திருக்கிற, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ, அதான் உனக்கு நல்லது, நீ இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னா அதிகாரிங்களை கூப்பிடுவேன். அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாரு, என்ன விஷயம் பேச வந்தேன் அப்படிங்கறத ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பேசுறத நான் கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, இப்போ இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் தாத்தா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா எங்க வீட்டோட மருமகளை என் கூட நான் கூட்டிட்டு போவேன், நீ என் கூட விடணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்ன சொல்ற, உன் வீட்டோட மருமகளா, உன் வீட்டோட மருமக இங்க யாரு இருக்கா அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொல்றாரு, இங்க பாரு, நீதான் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க, அது எனக்கு தேவையில்ல, அது என் பேரனோட முடிவு, உன்னோட முடிவு, என் பையனோட முடிவு, உன்னோட முடிவு, ஆனா என் பேத்திக்கு என் பேரனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கு, நீ அவனை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு, மரியாதையா என்னோட பேத்திய என் கூட அனுப்பு, ரேவதி நீ வாமா. அப்ப ரேவதி நேரா அவங்க தாத்தாவை பார்த்து, தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அம்மா கண்டிப்பா அவங்களோட பிடிவாதத்துல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல தாத்தா, இங்க பாருங்க, இதனால பிரச்சனை தான் வரும் தாத்தா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு நீ முக்கியம், என் பேரனோட வாழ்க்கையும் முக்கியம், உங்க அம்மா பேசுறா அப்படிங்கறதுக்காக தேவையில்லாம நீ தப்பான முடிவெடுக்காம இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போனேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உங்க அம்மாவை உன்னால உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னம்மா இப்படி பேசுறீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு நான் முக்கியம் அப்படின்னு நினைச்சேன்னா வா, இல்ல முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சேன்னா அந்த தாத்தா கூட போ அப்படின்னு சொல்ல, அப்ப சேதுபதி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, இப்படியே என் பேத்திய மிரட்டி உன் கூடயே இருக்க வைக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உன்னோட பிளான் இங்க செல்லுபடியாகாது, சட்டப்படி என் பேத்தி என் வீட்டுலதான் இருக்கும், என் பேரனோட பொண்டாட்டியவ, வாமா ரேவதி அப்படின்னு சொல்ல, நம்ம ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, நீ வந்துட்டு ரேவதிய அனுப்பிதான் ஆகணும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கை இதனால என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ரேவதி மட்டும் கார்த்தி தம்பியோட வாழல அப்படின்னா என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம ரேவதி பொண்ண ரொம்ப பேசுவாங்க, மாலா விட்டியா வீட்லயே இருக்காங்க அப்படின்ட்டு, ஏற்கனவே ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்க, அதே மாதிரி இவங்களையும் வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி
எல்லாரும் பேசுறதுக்காகவா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கம்மா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை அமையணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். முக்கியமா என் அம்மா இறப்புக்கு காரணமான இந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே சம்மதம் வச்சுக்கவே மாட்டேன். இவன் நேர்மையா வந்து உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா இவன் நேர்மையா உண்மையை சொல்லாம என் வீட்டுக்குள்ள வந்து நாடகம் போட்டு நடிச்சு என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்கான். அப்படி இருக்கையில இவனை இந்த வீட்டுக்குள்ள விடுவேன் அப்படின்னு எந்த வகையில நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஆனாலும் சரி, இவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இங்க பாரு சேதுபதி, நீ இந்த இடத்தை விட்டு போறதுதான் நல்லது. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அது உனக்கு நல்லதே கிடையாது. இல்ல அதிகாரிங்களை கூப்பிட்டுருவேன். சேதுபதி சொல்றாரு, அதிகாரிங்களை கூப்பிடு. அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதிகாரிங்க வந்தா என்ன சொல்லுவாங்க? சட்டப்படி அந்த பொண்ணு யாரு கூட வாழ விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா என்ன நடக்கும்? ரேவதி அவ புருஷன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவான். இதனால அசிங்கப்பட போறது யாரு? நீதான். அதுக்குதான் முன்னாடியே சொல்றேன், ரேவதிய எங்க கூட அனுப்பு. ரேவதிக்கு அவ புருஷன் கூட வாழணும் அப்படின்னு தான் ஆசை. நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்ட்டு. அப்ப சேதுபதி சொல்றாரு, என் வீட்டு மருமக இல்லாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம தாத்தா ரொம்ப பிடிவாதத்தோட நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததும் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. நேரா அவங்க தாத்தாவை பார்த்து, இங்க பாருங்க தாத்தா, ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அத்தையோட முடிவுல எந்தவித மாற்றமும் இல்ல. அத்தை கண்டிப்பா மனசு மாறுறதுக்கும் வாய்ப்பு இல்ல. சோ நீங்க வாங்க தாத்தா அப்படின்னு சொல்ல, தாத்தா சொல்றாரு, பேராண்டி, உன்னோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ரேவதிய கூட்டிக்கிட்டு போகலாம்யா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல தாத்தா, அத்தை கண்டிப்பா மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம போகலாம் வாங்க தாத்தா அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்களை பார்த்து ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. அத்தையோட முடிவை மாத்த வேண்டாம். நான் எப்படியாவது அத்தை கிட்ட எடுத்து சொல்லி இந்த குடும்பத்தை சீக்கிரத்துக்கு பாக்குறேன். சரி வாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம தம்பியோட வார்த்தைக்கு நாங்க மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ பேச்சு கேட்டுக்கிட்டு வெளியில வராங்க. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, அந்த சேதுபதிக்கு உள்ள திமுற அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி பேசுறான் பாத்தியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் உன் பொண்ணோட கழுத்துல அவன் கட்டின தாலி கிடக்கு. அதனாலதான் அவன் இவ்வளவு திமுறா பேசுறான். இல்லைன்னா அவன் இவ்வளவு திமுறா பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இத கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன் பொண்ண மறுபடியும் வந்து அங்க அனுப்பணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ நீ சீக்கிரம் வந்து விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணு. அப்பதான் உன் பொண்ணை அங்க அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுங்களும் வந்து தைரியமா கேட்க மாட்டானுங்க. இனிமே உன் முடிவெல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ சொன்னீன்னா உன் பொண்ணு டக்குன்னு கையெழுத்து போட்டுருவா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா, சீக்கிரம் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் எபிசோடுல என்ன மாதிரி கதைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஹீரோ மாசா அந்த 3 பேருக்கும் செமையான பதிலடி கொடுக்கறாரு. அவங்க 3 பேருமே பயந்து போய் மறுபடியும் அதிகாரிங்க கிட்ட, தயவு செஞ்சு என்னை பிடிச்சு உள்ளார போடுங்க, அப்பதான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கெஞ்சி, நாங்க தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரண்டர் ஆகிடுறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறமும் இவங்களோட பிரச்சனை நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்த கதை என்னன்னா, நம்ம ஹீரோ உண்மையை கண்டுபிடிப்பாரு. அதாவது இந்த சண்முகம் என்ன வீடியோ பேசிட்டு போயிருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க அத்தை கிட்ட நிரூபிச்சு குடும்பத்தை சேர்க்க போறாரு. இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ஸ்டோரிஸா இருக்கும். சோ இதே மாதிரி அப்டேட்ஸ் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.